ஹாய்! இன்றைக்கி நாங்கள் பாஸ்தா செஞ்சோம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, அடுப்பை பற்ற வச்சு வானலை வச்சு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதில் சால்ட்டை போட்டு அதில் எண்ணெய் கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நல்லா கொதிச்சதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, பாஸ்தாவை அதில் போட்டுறணும். இப்போ இந்தாண்ட அடுத்த அடுப்பில் நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா, வானலை வச்சு வெங்காயம், தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி வானலில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். சரியா? தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, பாஸ்தா சாஸ் இருக்குல்ல, அதை கொஞ்சம் ஊற்றணும். ஊற்றி நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் டொமேட்டோ சூப்பு பவுடரு, அதுக்கப்புறம் சோயா சாஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸு, அப்புறம் பீனட் பட்டரு, இதெல்லாம் பீனட் பட்டரை கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் அப்புறம் தான் போடணும். டொமேட்டோ சாஸ் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வினிகர் போட்டு கொஞ்சம் லைட்டாக வினிகர் ஒரு 2 அரை மூடி ஊற்றி நல்லா வதக்கணும். ஓகேவா? வதக்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கரம் மசாலா நான் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் சில்லி பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த நேரத்தில் பீனட் பட்டர் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அவங்கவுங்க கெட்டித்தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். போட்டு நல்லா அது கரையாது சீக்கணும். அதனால் நல்லா கரையிற மாதிரி நல்லா அதை கிண்டி விட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா பாஸ்தாவும் பக்கத்து அடுப்பில் ரெடி ஆகிடும். அப்போ ரெடி ஆகணுன்னே இதில் கொஞ்சம் சால்ட்டை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாஸ்தாவை எடுத்து இந்த இந்த கொதிச்சுக்கிட்டு இருக்குல்ல சாஸு, அதில் நம்ம போடணும். ஓகேவா? போட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டோடனே பார்த்திங்கன்னா ஒன்று பின்ன ஒன்று அப்படியே சேர்ந்தா போல் வரும். இப்போ நமக்கு பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. பாஸ்தா பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் ஸ்லோவாக தான் போகுது. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இதை நான் சொல்லிட்டேன். இந்த பாஸ்தா அதில் போட்ட உடனே பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு கிளறி விடணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டோடனே இப்போ பாஸ்தா ரெடி ஆகிடும். இதை நம்ம ஒரு பிளேட் பண்ணிடலாம். அதாவது ஒரு பிளேட்லேயோ ஒரு பவுல்லையோ நம்ம மாற்றிடணும். ஓகேவா? மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது மேலே நம்ம ஒரு முட்டையை ஆஃப் ஆயிலோ ஆம்ப்லேட்டோ போட்டு சாப்பிட்டுக்கலாம். நான் ஆஃப் ஆயில் போட்டு போட சொன்னேன் என்னுடைய பாப்பாவை. ஆஃப் ஆயில் போட்டால் அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் அந்த பாஸ்தா எப்படி இருக்கிறதுன்னு இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா ஒரு கரண்டிலேயோ இல்லை ஃபோக்கிலலாம் எடுக்க முடியாது. பக்கத்தா மாதிரி உள்ள அடுப்புலேருந்து எப்படி எடுக்கணுங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். அதில் பக்கத்தா மாதிரி அடுப்பில் அது ரெடி ஆகிட்டுருக்கு. இதை பாருங்கள், எடுத்து போடுறோம் இல்லையா? இப்போ அடுத்து இதை பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக எடுக்க முடியும். இல்லைன்னா வழுக்கிட்டு போகும். இந்த மாதிரி சுற்றி எடுத்து நம்ம அந்த அடுப்பில் போடணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான ஒரு ஆஃப் ஆயில் என் பொண்ணு போட்டு கொடுத்தா. அவளுக்கு ஒரு ஆம்ப்லேட்டு போட்டுக்கிட்டா. இப்போ அவளுக்கு ஆஃப் ஆயில் போட்டுக்கிட்டா, எனக்கு ஃபுல் ஆயில் போட்டுக்கிட்டா. சரியா? பார்த்திங்க அப்படின்னா இதை அப்படியே சுற்றி இப்போ பிளேட்டில் வைக்கிறாப்புல. இப்போ வைக்கிறது எனக்கு அது. சரியா? இது எனக்கு அது இன்னொரு பவுலில் வைக்க பாருங்கள். இது எவ்வளோ அழகாக விழுதில்ல, சூப்பராக இருக்குல்ல. பாருங்கள் எவ்வளோ அழகாக சுற்றுறாப்புல பாருங்கள். இந்த மாதிரி சுற்றி தான் உங்களால் எடுக்கவே முடியும். இல்லைன்னா கஷ்டம்தான். ஏன்னா நம்ம லென்த்தாகவே அப்படியே போடுறோம்ல உடைக்காமல், அதனால் பாருங்கள் அழகாக விழுதா. ஸோ இதில் நம்ம கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கலாம். அதுக்கப்புறம் இது பாப்பாவுக்கு, அது எனக்கு, இது பாப்பாவுக்கு. நல்லா இருக்கா? பார்த்தாலே சூப்பராக இருக்கா? இந்த பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்போ எனக்கு ஃபுல் ஆயில் ரெடி பண்ண போகிறாப்புல. அவங்களுக்கு ஆஃப் ஆயில் பாருங்கள். இது எல்லாருக்குமே ஃபுல் ஆயில் எப்படின்னு தெரியும். ஸோ தோசைக்கல்லில் காய்ஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டையை உடச்சி ஊற்றி அது மஞ்சள் கரு கலையாமல் அப்படியே உடச்சி ஊற்றுங்க. உடச்சி ஊற்றுறதுக்கப்புறம் பிறகு எவ்வளோ அழகாக விழுது பாருங்கள். அதில் கொஞ்சம் சால்ட்டையும் கொஞ்சம் பெப்பர் தூளும் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை திருப்பி போட்டு எடுத்தால் அது ஃபுல் ஆயில். ஓகேவா? அதை நம்ம திருப்பி போட்டு இப்போ எடுத்துக்கிறது இது எனக்கு. சரியா? என்ன பாருங்கள், திருப்பி போடுறப்ப தான் கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. இது உள்ளார வெந்திருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சாப்புல. பாருங்கள் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து சட்டில் வச்சாச்சு. இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம்
மல்லித்தூளை வந்து மல்லி இலையை வந்து வச்சாச்சு. இது வந்து எனக்கு அதோட சேர்த்து சாப்பிட பிடிக்கும். இது பாப்பாவுக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் ஆயில். ஆனால் இதுக்கு வேறு ஏதோ பேர் ஒன்று சொன்னாப்புல, நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுறாப்புல. தண்ணி ஊற்றோன்னே இதை அப்படியே கொடுத்தா அது ஆஃப் ஆயில். ஆனால் இதில் தண்ணி ஊற்றி மூடி வைக்கிறாப்புல. நேம் மறந்து போச்சு, சாரி. பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி வச்சதுக்கப்புறம் அதில் வந்து சுற்றிலும் தண்ணி ஊற்றுவாப்புல பாருங்கள். தண்ணி ஊற்றுறாப்புலையா. இப்போ என்ன பண்ணணும், மூடி வச்சிடணும். மூடி வச்சோன்னே இந்த வெள்ளைக்கரு என்ன ஆகிடும்னா மேலே வந்து அப்படியே மஞ்சள் கரு மேலே வந்துடும். வந்துருச்சா. இப்போ இதை எடுத்து அவங்க தேவையான அளவு அவங்க சர்வ் பண்ணிக்கிட்டாங்க. உண்மையாங்க நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாஸ்தா வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கல. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி இருந்தது அப்படின்ட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.